ஆமா, வணக்கம் பண்ணிடலாமா? நமஸ்கார். நமஸ்கார். முத்தி பூர்ணம் சதுர்முகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக்க மகான்யராகி ஆண்டவர்களே சமரச வேதநாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே மெய்வழி நாமநாதமே மெய்வழி ஆண்டவர்கள் திருவடிகளே சரணம். மூக்குக்கு வெளியே மூச்சு விடாத உம்முடைய ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் வாக்கியம் ஜோதிகளின் கர்த்தாவே. ஜாதிகளுக்கெல்லாம் ஒரு ஆட்சி புரிகின்ற ஒரு மனு ஈசனாக படைத்தது எதற்காக? அதாட்டுக்காகவா? நல்லா நினைச்சு பார்க்கணும். மனிதனை படைத்தது மற்ற மிருகங்கள் எப்படி இடையில மண்டையை போட்டு போயிருதோ இதே மாதிரி அதுகளுக்கெல்லாம் கவலைப்படுறது இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. இவன் பெருங்கவலை ஏன் சம்பாதிச்சதெல்லாம் இருக்குது இல்ல, இவனை சாமானியமா விடாது, பிச்சு கிச்சு எடுத்து விடுறேன் அல்லவா? அப்போ எல்லாம் வாரிக்கிட்டு கிளம்புது, எல்லா நாட்டமும். இப்படியில இவன் இடையில மரணிக்கிறான். இப்படி போறதுக்காக வேண்டி சர்வேஸ்வரன் இவனுக்கென்று சர்வ உலகத்தையும் 1008 அண்டங்களையும் படைத்து மனிதனுக்காக வச்சு படைச்சிருப்பானா அந்த மிருகங்களை போற சாகிறதுக்கு? இல்லை. யோசிச்சு பார்த்தா இல்லைன்னு நல்லா தெரியும். பின்ன மனிதனை எதுக்காக வேண்டி படைத்தான் அப்படின்றாக்கி அது வேணுமில்ல. மனிதன் ஆனவன் மனு ஈசன். அவனுக்கு எந்த வாழ்க்கையோ சர்வேஸ்வரனுக்கு என்ன, அவனோடவே இருந்து வாழ்கிறதற்கு இவனுக்கு அந்த பவர் இருக்குது. அந்த பவரை இவன் கொடுத்திருக்கிறான். மனிதனுடைய தலையே மனிதனே நாம் இன்னாரு இப்பேற்குற்ற வல்லவத்தை பெற்று மனிதனாக வந்திருக்கிறோம் என்று சொல்றதுக்கு நாதி இல்லாத ஊர்ல நாம் குடியிருக்கிறோம். இதுவரைக்கும் மனிதனானவனுடைய செயலானது இப்பேற்குற்ற வன்மை உடையது, இவ்வளவு மேம்பாடு உடையது அப்படி என்று தெரியாத ஊர் இருக்குமே, அந்த ஊர்ல தான் நாமளும் ஏன் மனிதன் செத்ததாக என்மனால் நீங்க நிரூபிக்க முடியாது. இங்க நிரூபிங்க, யார் செத்து போறான்? இப்போ ஒரு மாடு வச்சிருந்தா அது செத்து போச்சுது, ஒரு குதிரை வச்சிருந்தா அது செத்துச்சுது, என்ன எத்தனையோ செத்து போச்சுது. இதே மாதிரியா எங்க அப்பா செத்து போனானா? சாதாரணமாக ஒரு ரொம்ப அசூசியான ஒரு பண்டிகையானது இருக்குது, ஒரு கேவலமான மிருகம், அது செத்தது, காசு எடுத்துக்கிட்டு ஓடுறான் மனிதன். காசு எடுத்துக்கிட்டு ஓடுறான், அத மசுரை கூட கிரையத்துக்கு வாங்கி ஓடுறான், விடுறதில்லை அல்லவா? மனிதன் செத்தாக்க சும்மா கூட இருக்கிறது இல்லை, ஐயோ அசூசி போட்டு போனான்னு போய் குளிக்கிறது, இல்லாவிட்டா இவனுக்கு தூட வந்துருங்கிறான். நீ ஏன் இது நாமளா ஏற்படுத்திக்கிட்டதா? இல்லையே, நாம ஏற்படுத்தினது இல்லவே அல்லவா? அப்போ அப்படி பிறவிட்டு போனது ஏன்னாக்க சாணி சட்டி ஏன் கரைச்சி வைப்பானு, அதில் விளக்கமாத்த போட்டு வைப்பானு, அப்புறம் வந்துடுவான் பொரியெல்லாம் இறப்பானு. இது ஏன் எதுக்காக வேண்டி? அப்படி விரோதமா இருந்தாரா? நேசமாத்தானே இருந்தார்கள். ஆமா. ஏன் இந்த கதியெல்லாம் பண்றது எதுக்காக வேண்டி? இதுக்காக இருந்தான். அதுகெல்லாம் அவ்வளவு அசூசிப்படலை கீழ்பட்டு அவ்வளவு கேவலத்தன்மை அடையிலேயே மனிதன் இதுக்காக பிறந்திருப்பான். அதற்கான கேவலத்தை அடைய எத்தனை கோடி மடங்கு அதீதமாக மனிதன் படைத்திருக்க. மனிதனுடைய ஒரே ஒரு கருவியை எடுத்துக்கொள்ளுவோம். நாக்க வைத்து மனிதனுக்கு படைத்திருக்கிறதாக ஒரு அண்டத்தை படைத்தான் நாக்குக்காக வேண்டி. அப்ப இது என்ன பவருடையது, என்ன அதீதமான ஒரு செயலுடையதாக இருக்கும். இதற்காக வேண்டி ஒரு அண்டத்தை படைத்தான் என்றால் அறுசுவை என்று சொல்லப்பட்ட ஒரு அண்டத்தை படைத்தான். ஆமா. சாதாரணமா ஒரு இனிப்புன்னு எடுத்துக்கொள்ளுவோம். இனிப்பில் எத்தனை வகை படைத்திருக்கிறான். இது
இந்த எறும்பு முதல் யானை வரைக்கும் உண்டாவாகி ஜீவ ஜந்துக்கள் இருக்குது. இத்தனை கோடி ஜந்துக்களுக்கு யாருக்காவது பிரயோசனமாயுது? நல்லா யோசிச்சு பாருங்க, யாருக்காவது பிரயோசனமா? இதுகளுக்கெல்லாம் தேவையில்லை. எந்த இனிப்பா தான் சாப்பிடும். அப்போ இதுல இத்தனை கைப்பு, காட்பு, உப்பு, தோற்பு, புளிப்பு என்று சொல்லப்பட்ட 6 சுவையும் படைத்தான். இது யாருக்கா படைத்தான்? மனிதனவே குறி வச்சு படைத்தானே தவிர மற்ற எந்த ஒரு இந்த எறும்புகளை யானை முதல் 84,100,000 ஜீவராசிகள்னு சொல்லுவோமே, அதுகளுக்கெல்லாம் இல்லவே இல்லை. நாம திண்டு போட்டதை விட நாம் கழிச்சு போட்டதே அது அத்தனை ஜாதியும் சாப்பிடும். ஆமா, இப்ப நமக்காக வேண்டி இத்தனையும் படைத்தான், இப்படி படைத்தான். இப்படி இது ஒன்றுதானா அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய செயலால காலக்கிரகங்களால ஏவப்பட்ட எத்தனையோ பிணிமுப்பு என்று சொல்லப்பட்ட வருது. இதுக்கு எத்தனை அண்டங்களை படைத்திருக்கிறான்? இதுக்கே 6 அண்டங்களை படைத்திருக்கிறான். இந்த வஸ்துகளை நம்மளை ரட்சணை பண்றதுக்கு, நான் பண்ண குற்றத்தினால வர்றது, நம்ம பண்ண குற்றம்னு தெரியாது, நம்ம பண்ண குற்றத்தினால வர்றது, அதற்காக வேண்டி நிவர்த்திக்காக வேண்டி படைத்தான். இப்படி படைத்த இறைவனானவன் இன்னும் எத்தனையோ ரகமாக படைத்தான். இந்த கனிவர்க்கங்களில் எத்தனை ரகமாக படைத்தான். இதெல்லாம் மனிதனுக்காக படைத்தான். மனிதன் செய்தாக்க ஒரு வாழைப்பழம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. முடியாது. அதே மாதிரி செய்தாலும் கூட கண்ணாடியில் வைக்கிறதுக்காகவே தவிர நாம் ஏதாவது உயிர்ப்புக்கு அருந்துறதுக்கு வரவே வராது. அப்படி செய்து ஓட்டது ஆனாக்க யாராவது பொருட்கள் வாங்கலாம் தவிர என்ன போல ஆண்டி வாங்க முடியாது. ஏன்? அவர் பொச்செல்லாம் பொண்ணும்பாரு. அவர் செய்து ஓட்டது ஏனாக்க அப்படியே அது திங்கிறதுக்காக மாட்டாக்க ஆகவே ஆகாது. அப்ப அப்படி இருக்க அப்பேற்பட்ட உன்னதமானது எல்லாருக்கும் கிடைக்கிறாப்புல ஏராளமாக படைத்து விட்டிருக்கிறான். இப்படி எத்தனை வஸ்துக்களை படைத்திருக்கிறான். மனிதனை குறிவச்சு இதெல்லாம் மாட்டுக்கல்ல, மற்ற பறவையினங்களுக்கல்ல, ஊர்வனங்களுக்கல்ல, மற்ற ஜலமாரி ஜந்துக்களுக்கல்ல, எதுக்கும் இல்லை, மனிதனை குறிவச்ச. அப்ப இப்படி படைத்த இறைவனானவன் இந்த மிருகங்களைப் போல இடையில பொட்டு போட்டு போறதுக்காக படைத்திருப்பான். நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லை, அவன் படித்ததை நான் குறிய சொல்லுகிறேன். நான் சொல்றேன்டாக்கு பிரசங்க நான் சொல்றதுக்கு நான் அப்படி படிச்சதும் இல்லை, ஒண்ணும் இல்லை, பிரசங்கம் பண்ண தெரியாது. என்னுடைய செயலை சொல்றேன். நான் மனிதனை சாகிறதுக்கென்று இவனுக்கு படிச்சதே இல்லை. அப்படி படிச்சிருந்தானே ஆனாக்கா அறிவுங்கிற மாணிக்கத்தை, அழியாத அறிவுங்கிற மாணிக்கத்தை இவங்க கொடுத்திருக்க மாட்டாங்க. சாவுக்காக படிச்சிருந்தானே ஆனால் அறிவுங்கிற மாணிக்கத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்க மாட்டான். அப்ப அழியாத ஒரு வஸ்துவாகிய பெருமிதமான வஸ்துவை இவனுக்கு வச்சு படைச்சிருக்கிற போது என்ன, இவனுடைய சொந்த தூலமானது அழியாத தூலம் இவனுக்குள்ளாரே ஒரு தூலம் இருக்குகிறது. அது அந்த சர்வேஸ்வரனை குடியிருக்கிற தூலம். மற்ற அண்டத்திலேயோ அல்லது சூரியனிலேயோ சந்திரனிலேயோ எந்த எல்லையிலேயோ எங்கும் இல்லை. சர்வேஸ்வரனானவன் மனிதனுடைய இருதய கமலத்திலேயே அவன் குடியிருக்கிறான். அப்போ அந்த இருதய கமலமானது என்ன, அது இவனுக்கு அழியாத ஒரு தேகமாக மாறும். அது வர்ற செம்மல்கள் இருப்பார்களே, அவர்களால் அது விளங்கலாம். அப்போ அழியாத தூலத்தை ஒன்றை வைத்து கொடுத்து அது எந்த விதத்திலே அழிய முடியாது. அதனுடைய பிரகாசமும் இங்க உலகத்திலே அதுக்கு அழகு ஒன்றும் சொல்ல முடியாது. வாசனையும் இந்த உலகத்தில் அதுக்கு ஒப்பிட முடியாது. அப்பேற்பட்ட தூலத்தை இவனுக்கு தந்து, அந்த தூலத்துக்கு இந்த அறிவையும் தந்து, இவனுக்கு அழிவில்லாத அந்த வாழ்க்கையும் அந்த பரமவாதம் என்று சொல்லப்பட்ட அதையும் இவனுக்கு பட்டம் செய்து வைத்தான். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நமது புதுக்கோட்டை நிகழ்நிலை சபையில் நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான பங்களிப்பை நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதாவது நம்ம பொங்கலுக்கு அப்புறம் தொடர்ந்து பண்ணோம். அப்புறம் தொடர்ந்து சில காரணங்களாக நம்ம தொடர்ந்து இது பண்ண முடியல. 3 வாரம் ஆயிடுச்சு. அந்த வகையில் இன்றைக்கு நமக்கெல்லாம் இந்த பழையதெல்லாம் விட்டு போனதெல்லாம், இந்த செல்சுவை நமது குலதெய்வம் அவர்கள் நமக்கு வாரி வழங்கியதை உண்டு மகிழ்ந்ததை நம்மோடு பகிர்ந்து வருவதற்காக நமது மாமா மெய்வழி சீனிவாச முதலியார் அவர்களை இந்த புதுகை நிகை சபையானது வரவேற்பதில் மகிழ்ச்சி அளிக்கிறது. நமஸ்காரம் மாமா, வாங்க. நமஸ்காரம்.
முத்தி பூர்ணம் ஐயாகவே சதுரிபமுகார மக்களிடத்தில் உள்ள சர்வ மூலமந்திர நிருந்த மகான்யராகி பகவான் அரியானை அரியானை அந்த நர்தம் சிந்தையானை அருமறையினகத்தானை அணுவையார்க்கும் அரியானை அந்த நர்தம் சிந்தையானை அருமறையினகத்தானை அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தம் கோணை மற்றை கரியானை நான்முகனை கணலை காற்றை கனைகளை குறவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவானாளே அரியானை அறிய வைத்து அந்தனாயனை பிரட்டி பிறப்பித்தாரும் தெரியானை தெரிய வைத்து திரளிருலகி தெரிந்த தேசிகேந்திரா பெரியானை பெரியான் என்று என்னை ஓங்கி பேச வைத்த பிறவா பேரே சரியான சரிநிலையில் எனையேர் என்று ஏற்றி வைத்த சாலை வாழ்வே. இந்த புதுக்கோட்டை நிகழ்நிலை சபையில் கலந்துகிற எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தையும் இதை நிகழ்த்தி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிற நம்முடைய சிவராஜனுக்கு முதலில் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் இடைவெளின்னு சொன்னா கூட இடைவெளியில தொடர்ந்து அவங்கவுங்க படிச்சுட்டு தான் இருக்கிறோம். நம்ம சந்திப்பு ஏதோ ஒரு இடத்துல நடக்கல, இன்னைக்கு அது ஆரம்பிச்சு திரும்பவும். அப்ப ஆரம்பிச்ச உடனே நம்ம யார் தோத்தரிப்போம்? தெய்வத்தை தானே தோத்தரிப்போம். அந்த தோத்தரத்தை முதல்ல எடுப்போம். அதுல ஒரு சுவை இருக்குது. அது என்ன அப்படின்னா, சுயம் பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது, சுயம் பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது அஞ்ஞானம் என்னும் திமிரத்தால் குருடாயிருந்த எங்களுடைய கண்களை ஞானம் என்னும் மஞ்சனச்சலாகையால் திறந்த தேசிகேந்திரரே, தேவரீருடைய திவ்ய திருவடி கமலங்களுக்கே நமஸ்காரம். இந்த தோத்திரம் சொல்லும் போதே அழகாக அதுல ஒரு வார்த்தை வருது. அது என்னன்னா, சுயம் பிரகாசம் நித்தியம் ஆனந்தம் பிரம்மஸ்வரூபம். இந்த பிரம்மஸ்வரூபம் சுயமானது, அதை பிரகாசிப்பது, நித்தியமான ஆனந்தத்தை தருவது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறத எங்கெங்கெல்லாம் நம்ம தெய்வமும் பிற நூல்கள்ல சொல்லியிருக்குது அப்படிங்கிறத நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி. அது எங்கெங்கெல்லாம் கிடைச்சதோ நம்ம வேதத்திலேயே அதை எடுத்து உங்களுக்கு தொகுத்து சொல்லலாம் அப்படின்னு. ஸ்வரூபம், அப்ப பிரம்மம் தான் ஸ்வரூபம் அப்படிங்கிறாங்க. முதல்ல அந்த தரணியில் இல்லாத தனிச்செயற்பதி, அதுலதான் அந்த பிரம்மத்தை அழகா எப்படி சொல்றாங்க பாருங்க. ஆழிக்கடல் சுழுலகிலே கடைக்கால நாளிலாதி தேடி வந்த குடகத்துறை, நீண்ட கரமாகிய அலைகளை சுருட்டி விசிறி அடித்துக் கொண்டிருக்கும் மாறாத ஓசையினையுடைய ஆழிய பெரிய கடலானது சூழப்பெற்ற பரந்த பூமியாகிய இந்த உலகத்தினிடத்தே இறுதி தீர்ப்பு நாளில் இன்னது நிகழ்ந்தாக வேண்டும் என்ற ஊழி விதி நிர்ணயத்தின்படியே அதை நடாத்த ஆதியின் சக்தி வல்லபமானது தேடி வந்துள்ள ஜீவ நிலை ஆசனமாகிய பிரம்மஸ்வரூப வடிவு கூடகத்துறையினிடத்தே. அப்ப அங்க பிரம்மஸ்வரூபம்னு அந்த வணக்கத்துல சொன்னத இங்க அப்படியே எடுத்தாரு போறாங்க. என்ன சொல்றாங்க? ஜீவ நிலை ஆசனமாகிய பிரம்மஸ்வரூப வடிவு கூடகத்துறையினிடத்தே அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்னொரு இடத்துல அதே தொடருள்ள முள்வேலி மதில் சூழப்பெற்ற, இங்க என்ன சொன்னாங்க? பிரம்மஸ்வரூபம் அப்படின்னாங்க. இங்க என்ன சொல்றாங்க? அடுத்து முள்வேலி மதில் சூழப்பெற்ற மெய்மை பிரகாச அறிவு துலங்கும் சிற்ஸ்வரூப ஜீவகனைக்குள். இங்க என்ன சொல்றாங்க? ஜீவ நிலை ஆசனமாகிய பிரம்மஸ்வரூப வடிவு கூடகத்துறை நடத்தேன்னு சொன்னவங்க அடுத்து என்ன சொல்றாங்க? முள்வேலி மதில் சூழப்பெற்ற மெய்மை பிரகாச அறிவு துலங்கும் சிற்ஸ்வரூப ஜீவகனைக்குள் பூரண வடிவம் கண்ட முத்தி நெறி அவர்களால் செய்து உண்டாக்கியுள்ள மகா ஆன்ம சுத்த வரம்பினை
கட்டுப்படுத்தி திட்டம் சமைந்து அவ்வரம்பு கோட்டினில் வழுவாது நடைமுறை விளங்கும் பல மதஸ்தர்கள் அடங்கிய ஒரு முழு ஊராகிய எங்கள் பரிசுத்த சித்திபுரமே இது. இங்க என்ன சொல்றாங்க? சிற்சுரூப ஜீவ கலைக்குள் அப்படிங்கிறாங்க. இத கொஞ்சம் இன்னொரு இடத்துல அழகா சொல்றாங்க. நம்முடைய திருப்புகழ் அருணகிரிநாதர் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. நாத விந்து கலாநிதி நமோ நமோ, வேத மந்திர சுரூபா நமோ நமோ, ஞான பண்டித சாமி நமோ நமோ வெகு கோடி. அப்ப வேத மந்திர சொரூபம் அப்படிங்கிறது தான் பிரம்மஸ்வரூபம். சுயம்பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபம் எதுனா நாத விந்து கலாதி நமோ நமோ, வேத மந்திர சொரூபா நமோ நமோ. அடுத்து சொல்றாங்க பாருங்க, திருஞானத்தாழ் இசையில அந்த சொரூபம் எது அப்படின்னா, வெளிபெற்றிடும் சொரூப பொருள் வெளியாகிய ஒளியில் விளைவாகிய நாத தோணி விந்தின் செயல் கண்டு. அப்ப அந்த வெளிபெற்றிடும் சொரூபம் பொருள் அப்படிங்கிறாங்க. கடிவற்றனை தயவுற்றனை பிறவி கடல் என்னும் கரையற்றனை உலகத்தின் வரவற்றனை காணாம், ஒளிவற்றனை மயலற்றனை ஒளிவற்றனை ஓதும், உரையற்றனை கரிவற்றனை பசியற்றனை ஊரல், குளிவற்றனை அரணுற்றிடும் கொலுவற்றனை கோமான், கொடைவற்றனை அறிவுற்றனை கோலற்றனை மனமே அப்படின்னு வெளிவெற்றிடும் சொரூப பொருள் வெளியாகிய ஒளியில் அப்படின்னு அது சொரூப பொருள், சொரூபம் ஒரு பொருள் அப்படிங்கிறாங்க. அதே சிவானந்த போதத்துல அழகா சொல்றாங்க பாருங்க. ஆதியே அந்தமே அருமையான அருட்கடலே, ஐயனே அகண்டமுற்ற ஜோதியே. அது எது? அகண்டமுற்ற ஜோதியே, சொரூபமே சுகத்தை காட்டும் சுத்தனே சித்தனே, சுயம்பிற் பொங்கும் பாதியே பரமனே, பாரின் மீதே பரம்போக சுந்தரமாய் எழுந்து வந்த நீதியே, என்னுடைய பிறவி நீக்கும் நிச்சயமே திருவடிக்கு சரணென்றேனே. அப்ப இங்க என்னன்னா ஜோதி சொரூபம். இன்னொரு இடத்துல தெய்வம் என்ன சொல்றாங்க, நாம் 12 வருஷ காலம் அந்த முதல் தீட்சை பெற்று 12 வருஷ காலம் ஆன பிற்பாடுதான் அந்த பிரணவ ஜோதி சொரூப அந்த காரண ஜகத்தினை நாம் பெற்ற பிற்பாடுதான் எம் ஐயனை நாம் கரம் கொண்டு தொடுவதற்கு எமக்கு யோகியதை வந்தது அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க. அப்ப அது எப்படின்னா, அந்த ஜோதியை சொரூபமாக தோற்றத்தில் இருந்ததுனால அவர்கள் ஆசானை ஒப்பிட்டு அதை எடுக்கிறாங்க. அதுதான் இன்னொரு இடத்துல சொல்றாங்க பாருங்க. இல்லை இல்லை எண்ணின் ஒன்றும் இல்லாதது அல்ல, இயல்பு ஆகி என்றும் உள்ள இயற்கையாகி சொல்லறிய தன்மையதாய். அப்போ வாக்கால பிடிக்க முடியாது, மன வாக்குக்கு கெட்டாத அந்த வல்லபத்தை அப்படிங்கிறாங்க. சொல்லறிய தன்மையதாய் யான்தான் என்ன தோன்றாது எல்லாம் விழுங்கும் சொரூபமாகி, எல்லாம் அதற்குள்ள. அப்போ ஆழந்தான் உகந்த அமுது செய்தான். அப்ப அது எல்லாவற்றையும் தான் உண்டு இருப்பதால் அது சொரூபம் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, சொரூபம் வார்த்தைகளின் சொரூபம். இப்ப நம்ம வேதம் என்ன, தெய்வத்தினுடைய அந்த சொரூபத்திலிருந்து வந்த வார்த்தைகளின் சொரூபம். கற்பாந்த கோடி கால அமளியில் இருந்து இவனை தப்பிக்கவே எம்முடைய வார்த்தைகளை சதா வர்ஷிக்கின்றோம். இந்த இணையற்ற மொழிகளின் சொரூபம் சாதாரண மக்களின் நினைவிலும் கூட தைப்பதற்காகவே. உனக்கு வரும் கொடூர அமளியாகிய யமபடரின் பேராபத்து எம்முடைய ஒரே சொல்லில் பஞ்சு பஞ்சாக போகும் எனில் அது எவ்வளவு அனுபவ ஆட்சியுடைய கணம் பொருந்திய மகா வலிமையுடைய கண்ணியமான வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்து பார்த்ததுண்டா? அந்த மெய்வழியின் பெருமிதத்தை சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படின்னு ஆசானுடைய நம்ம தெய்வத்தினுடைய வார்த்தைகள் சொரூபமாக நமக்கு செயல்படுகின்றது அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, யமபயம் கடத்தும் எந்திரத்துல இந்த சொரூபத்தை பத்தி எப்படி பேசுறாங்க பாருங்க. இறைவன் செய் நன்றியது எட்டா பெருங்கடனே, இறைவன் செய் நன்றியது எட்டா பெருங்கடனே, ஏழாம் பிறப்பது நீ எடுக்கையிலே திருதையாம்,
மாறாதிருக்க வந்த மறையோன் சொரூபம் இது. அப்ப சொரூபம் இது தேவனுடைய சொரூபம் அப்படிங்கிறத மாறாதிருக்க வந்த மறையோன் சொரூபம் இது. அழியா சிறப்புடைய ஆண்டோன் சொரூபம் இது. என்றும் இருக்க வந்த ஈசன் சொரூபம் இது. அழித்து விடாதே என்று அறைந்தேன் உலகினுக்கே அப்படின்னு அந்த யமபயம் கடத்து இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. அதே போல நன்னம்பிக்கை வைப்பிலையும் ஒரு பகுதியில் அது எப்படி வந்து பாருங்க. எங்களுடைய பிறவானெறி பிரணவ சுரூபமே. அப்ப பிரணவமானது அதாவது ரூபம் அரூபங்கிறது. ஆனா தெய்வம் அந்த பிரம்மம் சுரூபமாக இருக்கிறது. பார்க்க முடியாது. எங்களுடைய பிறவா நெறி பிரணவ சுரூபமே பெரியவரே. அப்ப தெய்வம் தான் பிரணவ சுரூபம். எங்களுடைய பிறவா நெறி பிரணவ சுரூபமே பெரியவரே பேரருளாளா. எங்களுடைய பிழையலாம் தீர்த்தப்பதியே. உங்களுடைய ஆதரவாகிய தாரகா மந்திரத்தீதார தரிசனையை விட்டு விலகாது நாங்கள் எல்லோரும் ஊன்றி நிற்பவர்களாக ஆக்கி வைத்து எங்களுக்கு நீங்கள் தந்துள்ள அனித்திய ஆக்கை குடிலையை நாங்கள் விடுகின்ற காலத்தில் தவறாதவர்களாய் ரூகாணி என்னும் ஜீவதேகத்தில் புகுத்தாட்டி வைக்க வேணும் ஆண்டவரே. அப்ப எங்களுடைய பிறவா நெறி பிரணவ சொரூபம் நம் பெரியவரே பேரருளாளா அப்படின்னு தெய்வத்தை தான் நம்ம பேரருளாளர் அப்படின்னு நம்ம வேண்டுறோம். அடுத்து பாருங்க, இன்னொரு இடத்துல அவங்க சொல்றாங்க, சம்பூரண ஞான சம்பன்ன சம்பந்தர் சாலோக சாமீப சாரூப சாயுச்ச சித்திரச்சிகர சிவபதச்சிலாகையை சீருரை சீதன சீதல சீரடி சுந்தர சுத்த சுலோக சுருதியை சூதரு சுக்கும சூரியனும் சூபியை செங்கதிர் சிவபத செம்மல் சிறுக்கை சேதமில் சேரி சேகர சேவனை சைவ சைதன்ய சைவ ஆரூர் சையதை சொர்க்க சொலிப்பின் சொந்த சொரூபியை சைவ சைதன்ய சைவ ஆரூர் சையதை சொர்க்க ஜொலிப்பின் சொந்த சொரூபியை சோடச சோதிட சோபன சோங்கை சௌமிய சௌந்தர சௌவத சவுக்கென்னும் இச்சகம் உய்விப்பான் வேண்டி வந்த எங்கள் அனந்த பிறப்புரிமை திருப்பாட்டனராகிய பனிமலையரசு தனிகை வள்ளல் பிரானவர்கள். அப்ப அந்த சொந்த சொரூபி அப்படின்னு தெய்வம் யார சொல்றாங்க அப்படின்னா, தங்களை நமக்கு அளித்த அந்த தனிகை வள்ளலை சொல்றாங்க. எங்கள் மீது வைத்திருந்த அன்பெனும் கருணையெல்லாம் திரட்டி ஓருருவாக பிடித்து எங்களுக்கு ஞான பிதாவாக தங்களின் தவக்குமாரரை தந்தருடையதன்றியும் இந்த தெய்வீக சபையின் வேதாந்த கடலில் வாய்மடுத்தி புத்துயிர் பெற்று வீணருக்கு எட்டாத ஜீவேச நித்திய வாழ்க்கையில் அடியார்களாக பூத்தாட்டும்படிக்கு அனுப்பி வைத்தன போன்றும் எங்களை தலைமுறைகளாக பீடித்து அழைத்து கொண்டு வரும் அறிவறியா தரித்திரியம் அடியோடே பேரறுப்பான் வேண்டி பெருநிதி திரவியம் 9 வகை ரத்னாதிகளும் அடக்க பெற்றுள்ள பெரிய பெட்டகம் ஒன்று அனுப்பி வைத்தன போன்றும். அப்ப அந்த சொந்த சொரூபியாகிய தணிகை வள்ளல் நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த நவமணி ரத்தினங்களாகிய மூலமந்திரங்களை வைத்து ஒரு பெட்டகத்தை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எதனால் அப்படின்னா அவர்கள் சொந்த சொரூபி அப்படிங்கிறாங்க. அடுத்து சரணார் குலத்துல பாடல் வருது பாருங்க. இன்னும் ஒரு சூத்திரம் எம்புகிறேன் கேள்மகனே. பாட்டைய தெய்வத்தை பார்த்து பாடுறாங்க. இன்னும் ஒரு சூத்திரம் எம்புகின்றேன் கேள்மகனே. ஜாதி ஜாதி தோறும் சக்கிலி பரச்சிவரை ஆதி ஜாதி முதலாய் ஆராதனை காட்டுவிப்பேன். அடுத்து சொல்றாங்க பாருங்க. காட்டுவிக்கும் சொரூபமதை கண்டீரு என் மகனே. காட்டுவிக்கும் சொரூபமதை கண்டீரு என் மகனே. நீ ஒருவன் எனக்கு நிலை என்று காணும் முன்னே தாயில்லா பிள்ளையை போல் தட்டழிந்தேன் என் மகனே. அப்ப காட்டுவிக்கும் சொரூபம், அதெல்லாம் என்ன சொல்றாங்க,
சுயம் பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறாங்க. அடுத்து அந்த பிரம்மஸ்வரூபமானது இன்னும் பல இடங்கள்ல சொல்றாங்க பாருங்க. தாய்மானவர் சொல்றாரு, அத்வைத நிச்சய சொரூப சாட்சாத்காரத்தை, அத்வைத நிச்சய சொரூப சாட்சாத்கார அனுபூதி அனுசூதமும் அப்படின்னு அவர்கள் வார்த்தை சொல்றாங்க. சாட்சாத்கரம் அனுபூதி என்றால் பிரத்யட்ச அனுபவம். தெய்வம் என்ன சொல்றாங்க? அனுபவ ஞானம் அப்படின்னாங்க. அனுசூதமும் பிரியாது இணைந்திருப்பவனும், எப்போதும் நம்முடன் பிரியாது இணைந்து இருக்கக்கூடிய அத்வைத நிச்சய சொரூப சாட்சாத்கார அனுபூதி அனுசூதமும் அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்னொரு பாட்டுல சொல்றாங்க பாருங்க, துங்கமிரு பக்குவ ஜனகன் முதல் முனிவோர்கள் தொழுது அருகில் வீற்றிருக்க சொல்லறிய நெறியை, சொல்லறிய நெறியை ஒரு சொல்லால் உணர்த்தியே சொரூப அனுபூதி காட்டி அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மூலமந்திரமாகிய அந்த பிரம்மஸ்வரூபத்தினை நால்வருக்கு எனக்கு சொன்னதை தாய்மானவர்கள் எடுத்து சொல்றாங்க. அது பாருங்க, துங்கமிரு பக்குவ ஜனகன் முதல் முனிவோர்கள் தொழுது அருகில் வீற்றிருப்ப சொல்லறிய நெறி. ஆசான் சொன்னாங்க, இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, உலகத்துல எங்கேயும் கேள்விப்படாதது. அதனால சொல்லறிய நெறியை ஒரு சொல்லால் உணர்த்தியே சொரூப அனுபூதி காட்டி அப்படின்னு அந்த தாய்மான சொல்ற. அடுத்து இன்னொரு பாடல்னு சொல்ற பாருங்க, சொல்றாங்க அது எப்பேற்பட்ட காட்சி அந்த சொரூப அனுபூதி காட்சினா, பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே, பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே, பொய்யுலா மெய்யர் அறிவில் போத பரிபூரண அகண்டிதாகாரமாய் போக்குவரவு அற்ற பொருளே. பொய் வளரும் நெஞ்சினர்கள் இதை அறியவே முடியாது. அதனால அழகா சொல்றாங்க, பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே, பொய்யிலா மெய்யர் அறிவில் போத பரிபூரண அகண்டிதாகாரமாய் போக்குவரவு அற்ற பொருளே. தெய்வ மறை முடிவான பிரணவஸ்வரூபமே. அப்ப அந்த பிரணவஸ்வரூபம் வந்து நமக்கு எங்க சொல்றாங்கன்னா அந்த நன்னம்பிக்கை வைப்புன்னு சொல்றாங்க. அதே இங்க அதே வார்த்தை எப்படி பாருங்க, தெய்வ மறை முடிவு ஆன பிரணவஸ்வரூபம். இதுதான் வேதங்களின் முடவு. அந்த வேதம் அந்தத்துல என்ன சொல்றதுன்னா இதுதான் அப்படின்னு, தெய்வ மறைமுடிவு ஆன பிரணவஸ்வரூபமே, சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்க வரும் தட்சிணாமூர்த்தியே, சின்மயானந்த குருவே அப்படின்னு தாய்மானவர் அழகாக அதை எடுத்து அறிவிக்கிறாங்க அந்த சிற்சொரூபனை. இப்போ நம்ம தெய்வம் இந்த வித்து, அப்புறம் அந்த வித்தில்லா வித்து, இதுல இந்த சிற்சொரூபனை அப்படிங்கறது எப்படி எடுத்தாராங்கன்றது கொஞ்சம் நம்ம பார்ப்போம். கொஞ்சம் நேரம் ஆனாலும் அதை அறிஞ்சிங்கன்னா நம்ம அதை முழுசா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பாருங்க, ஒரு நிமிஷம். நெடும் பழங்கால அழிகரி பயிற்சி முதிர் விளைவு கொண்டேறி நிற்கும் பெரிய வையத்தினோரே, எம்முடைய பிறப்பரே ஒரு சிறிய வித்தினிடத்தே உள்ளடங்கி இருந்து வெளியே கிளம்பி உண்டாகி இருக்கும் பின்னலாவிய பெரிய விருட்சத்தினது செழும்பணப்பு வளவினுக்காக சீதளத்தன் மண்காரப் பொருள் சேட்டி சம்பாதனை திறனினை எடுத்தே தமது ஆட்சிக்கு உட்பட்ட பலபலவாம் பாதுகளாக தனித்தனியே பிரிந்து சூழ்ந்திரால் என்ற விருட்சக கொடி கொழை குடும்பம் அனைத்தினுக்கும் சோராதென்று பொதுப்படையின்றி உசும்பி ஓடி ஆங்காங்கு சென்று பாதுகாத்து வரும் ஓர் தனியாணி வேறானது. ஓர் அரசு தலைவனானவன் தன்னுடைய ஆட்சியின் கீழ் அடைந்து சூழ்ந்திருக்கும் தனித்தனி ஊர் குடிபடையாவினுக்குமே தம்முடைய நீதி நேர்மை திரள்கோடு திரட்டி வைத்துள்ள கஜானாவிலிருந்து எடுத்து பொதுப்பட எல்லோருக்கும் மீண்டு பாதுகாப்பு சோராது நின்று அடித்து வருகின்ற கருவூலத்தினது அமலாண்மை பல தலைவன் எப்படியோ அப்படி போலவே நேர்மை உருவெடுத்தின்று கொண்டிரான் என்ற பலமுற்ற நேராணி வேரோடன்றியும் ஒவ்வொரு குடி குடும்பங்களிலும் உள்ள மனைவி மக்கள் பிள்ளை குட்டி குழாங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே தலைவன் இருந்து கொண்டு தன் சம்பாதனை தேட்டினாலே எவ்வாறு சம்ரட்சணை செய்து பாதுகாப்பிட்டு வருகின்ற குடித்தலைவனை போலவே
தனித்தனியே பிரிந்து விரிந்து போயாங்கா விரிந்து விரிந்திருக்கும் ஆது கொம்பு கொடைகளுக்கும் தன்னுடைய தன்மண்கார சம்பாதனை கொண்டு திரட்டி எடுத்துள்ள திரவியத்தினை உசுப்பி ஓடி ஊட்டி பாதுகாத்து வருவதற்கு தனித்தனியே நின்று கொண்டிருக்கும் பலவாம் சுற்றுப்புறத்து வேறுகளும் இன்னும் இவ்வாறாகவே இயற்கையாயம்புகின்ற செயற்பணி புரிந்து சோரா உதவி கொண்டு எங்கி நிற்கும் மரம்வாதுகள் கிளைகளும் கொம்பு கொப்பு கொழை இலைகளும் அதன் மேற்பட்டை உள்பட்டைகளும் அதற்குள்ளாக விளங்கும் சவ்வு சதை சவ்வு நரம்பு சவ்வு வழுக்கை ஒட்டி சவ்வுகளும் நெறிநரம்பு சவ்வுகளும் அக்னி நட்சத்திராவினை வாங்கி கர்ப்பவழி உண்டாக்குவதற்கு வருடம் தோறும் இயங்கி நிற்கும் நடுவெளிச்சோறும் துளிர் அரும்பு பூ பிஞ்சுகாய் பழங்களும் இவ்வாறு பல கோடி கூடாக இருக்கும் பிரிவுகளில் ஒவ்வொன்றிலும் வேறு வேறான நிறங்களும் வேறு வேறு திண்ணங்களும் வேறு வேறான இலக்கங்களும் வேறு வேறு காரசாரம் கொள்ளப்பட்டவை தள்ளப்பட்டவைகளும் வேறு வேறாகிய அழகு அழகின்மைகளும் வேறு வேறு இணைக்கப்பட்டவையும் தணிக்கப்பட்டவைகளும் வேறு வேறு குளிர்ச்சியும் வேறு வேறு வெப்பங்களும் என்னும் இவை போல் உட்பிரிவுகள் அனந்தம் தனித்தனியே தோற்றத்தில் நிலம் முழுதும் இருந்து கொண்டு விளங்குவதாகிய அவை அனைத்தும் மேலே கூறி வந்துள்ள ஒரு சிறிய வித்தினுக்குள்ளே விலகி விலகி வெளிவிட்டு வெளிவிட்டு வளைந்தும் நெளிந்தும் நெளிந்தும் நேர்கொண்டும் கூர்கொண்டும் அதன் உருமாறியும் நிறமாறியும் ருசி மாறி கணம் மாறி அதன் இனமும் மாறி சுருண்டு திரண்டு மிக நுணுகி சிரித்து இருந்து கொண்டிருக்கும் அது யாவருக்கும் இப்பதான் முக்கியமா கவனிக்கணும் அது யாவருக்கும் எட்டப்படாத ஓர் தூரத்தில் இருக்கின்றதினுள்ளே நாம் மேலே கூறி வந்துள்ள பொருள்கள் பூராவையும் நிசமாகவே வெளியாக்குவதற்கு உள்ளடக்கி கொண்டு வைத்திருப்பதினாலேதான் அது ஒரு சின்ன சொரூபமாக இருந்தாலும் அது சின்னதுன்னு நினைக்காதீங்க, அதுக்குள்ள இவ்வளவு இருக்குது அப்படின்னு அந்த சொரூபம் அப்படிங்கிறது சின்ன சொரூபம்னு வித்த நினைச்சிடாதுங்க, அதுக்குள்ள இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன சொரூபமாக இருந்தாலும் பல தத்துவ சத்துவங்கள் கொண்டிருப்பதினாலேதான் அதனை வித்து என்றும் நாமும் கொண்டிருக்கின்றது. அது போலவே அப்ப தெய்வம் என்ன சொல்றாங்க, சுயம் பிரகாச நித்யானந்த பிரம்ம சொரூபம். அந்த பிரம்மஸ்வரூபத்தை தான் இங்க இகத்துல இருக்கிற ஒரு வித்துக்கு ஒப்பிடுறாங்க. அப்புறம் அதை நேராவே பேசுறாங்க பாருங்க. அடுத்து ஏ மனிதனே, இங்க சின்ன சொரூபம் சொல்லிட்டாங்க. இங்க என்ன சொல்ல வராங்க, ஏ மனிதனே உன்னுடைய இந்த உப்பு பாண்ட உடனுக்குள்ளே முச்சகாதிய சொர்க்க மத்திய பாதாளங்களும் கதிர்மதி மின் பணித்தாரகை முதலாகிய சத்துவ விலாசாசன நிலைமுறை விலை கோடிகளும் அதன் அசை ஒசிவு கசிவு கொண்டெழும் காரசார சராசர உயிர் கோடிகளும் அத்தெளிவார்ந்தாராம் கோட்டுயற்கோடி என்பேத விதிமதி கவனகாதிய ஆதி அதீத முத்தொழில் உருக்களும். அங்க எப்படி அந்த மிக உலக வித்துல எதை அடக்கி வச்சிருந்தாங்களோ அதே போல இந்த உப்பு பாண்ட உடலுக்குள்ள என்ன அடங்கி இருக்கிறது வரிசைகரமா சொன்னாங்க. அந்த ஆதி அதீத முத்தொழில் உருக்களும் சிரஞ்சீவி சர்வ ஐஸ்வர்ய சர்வஞ்ச வாழ்வு வயது வரங்களும் பஞ்சபூதாதிய விசேட அருகூறு சுவை கூட்டுறவு பிரிவு பிரவித்திகளும் சேர்த்து மடக்கி சுருட்டி திரட்டி மகா நுணுகிய வடிவினுக்கு அப்பால் உற்ற நுட்ப நுணுகிய வடிவில் நின்று பயங்குகின்ற அணுவாண்ட பிரம்மாண்ட அணுவரசு அழியா வஸ்து அணுவதனை வாடாத ஓர் அறிவாய்ப்பாயும் முனைக்கூறாகிய மனக்கண் கொண்டன்றி, அதாவது அகக்கண் கொண்டு விளங்குவதன்றி சரணப்பெயர் படைத்தாருக்கும் எட்டி அறிய முடியாததாகிய அவ் அணுவடிவு வஸ்துவினுக்குள்ளே அடக்க பெற்று வைத்துக் கொண்டிருக்கும் சொற்கடங்காவளம் சுரந்து அமிழா செழிப்பேறி வளர்ந்தே கேட்டதெல்லாம் தருவதாயும் கேளாததும் தருகுவதான சர்வ ஜீவ மூலமன்றார்த்த கற்பகத்தருவென்னும் ஓர் வித்தொன்றிருக்கிறது பிறவியரே. இதனை நான் மறையாகிய குரான் சரீபினிடத்தே ஓர் சம்சு என்னும் நாமம் சூட்ட பெற்றிருக்கின்றதோடு, இதெல்லாம் முக்கியமா சொல்றாங்க பாருங்க, மனிதனுடைய எண்ணத்தின் பிற்புறப்பிடரில் நிறை நீதியாசன பீடமிட்டு இருந்து வரும் வஸ்து வித்தாகிய அது
கோடி சூரிய பிரகாச அதிஅரச கிரணமாளியாயும் பிரம்மஸ்வரூப. நம்ம என்ன பண்ண சுயம் பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபம் நாங்க படிச்சத இங்க எட்டாந்து எப்படி கோர்த்து விடுறாங்க பாருங்க. அது கோடி சூரிய பிரகாச அதிஅரச கிரணமாளியாயும் பிரம்மஸ்வரூப. அங்க என்ன சொன்னாங்க, அந்த வித்த சின்ன ஸ்வரூபம்னாங்க. இங்க என்ன சொல்றாங்க, அணு அரசு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பிரம்மஸ்வரூப இதயமேரி அரசு தவசுமாலா அது எப்படி இருக்காங்க, சுத்தாவி சித்து வித்தான முத்து ஒத்தையுருவாயும் அணுவினுக்கு அணுவாகவும் அகண்டம் அனைத்தினுக்கும் அதனை ஒழுங்கி விடும் அகண்டமாயும் நிலையுற நின்று விளங்கும் அம்மகா மகான்ய மகத்துவ வித்தினை இங்கே யாம் எழுதாத எழுத்தென்றுரைக்கின்றோம். ஓதாமலோதும் வேதமதென்றும் கூறுவோம், அதனையே வித்தில்லா வித்தென்றுரைப்போம் பிறவியரே. அப்ப அங்க சின்ன சொரூபத்தை வைத்து அந்த பிரம்மஸ்வரூபத்தை நமக்கு விளக்கணுன்றதுக்காக, நமக்கு புரியணுன்றதுக்காக ஒரு வித்துக்குள்ள என்னென்ன அடங்கி இருக்குது, அதே போல இந்த பிரம்மஸ்வரூபத்துக்குள்ள இவ்வளவு அடங்கி இருக்குது அப்படிங்கிறத தெய்வம் அதை எடுத்தான்னு சொல்றாங்க. அதை உருத்ராட்சம் என்றும் சர்வ மூல மந்திர ரூபி என்றும் இறை திருச்சக்கரம் என்றும் உங்கள் அவரவருக்கும் வைத்திருக்கும் பல கோடி வேறு வேறு விதங்களாக வழக்கத்திலிருந்து வரும் நாமங்கள் இது இது இதோபார் என்று சந்தேகமர அவரவரும் சம்மதிக்க எடுத்து காட்டி நிரூபணை செய்து விட முடியும் பிறவியரே. தெய்வம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னா, நாம் சொல்லிவிட்டு போகிறவர் அல்ல அப்படிம்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அந்த வித்தை வைத்து நமக்கு அந்த பிரம்மஸ்வரூபத்துக்குள்ள எப்படி அது அடங்கி இருக்குது அப்படிங்கறத அழகா விளக்குறாங்க. அதை அப்படியே ஒரு பாடல்ல சிரிக்கிறாங்க பாருங்க. புதையலான பெருந்த குன்றது இதயம் மேவ இருள் கிழிந்தோங்கிடும் உதயம் செய்யுத்தீராட்ச முத்திரையே சிதைவிலாமான செல்வருக்கேதுமால். அப்ப அந்த புதையலாகிய பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, சொல்லிட்டே வந்து கடைசியா என்ன சொல்றாங்க பாருங்க. ஜீவாமிருத ஊற்றெழும் முனநதியின் முதல்வராகியும் ஜீவாதீனமானோடு நெடுந்தடவேற்பின் முடிக்கிரணமாலியராகியும் ஜீவாவிக்குலனகார காயக கலப கலச ஜலாசராகியும் ஜீவகனாதிய ஒளி உலா இளம் சாலிமோன இலக்கண பரிமாமன்னாவாகியும் ஜீவதயா நிதித்தனியாவனையிலாஞ்சனை பதிப்பாகராகியும் ஜீவதீர்ப்பு நிறையுறவையாவும் பாவ வீழ்ப்புவாள் செங்கரத்துவஜராகியும் ஜீவ மீட்பினையும் ஜீவாவினமே புடைக்கோலும் கொண்ட கோவலராகியும் ஜீவலகித பிரலாப ஜீவ நிர்மல ஜீவ நிர்குணாகராகியும் ஜீவகாருண்ய ஜீவகார்மான ஜீவ விஸ்வாகர ஜீவ பத்மினி ஜீவ சத்தினி ஜீவாரூபனையினை ஜீவரூபனையாக எதுக்குள்ள வைக்கிறாங்கன்னா சிற்ஸ்வரூபனைக்குள் வடிபூரூப நிலை நிரூபனை காட்டி தந்தல வந்து நிற்கும் ஜீவ சிம்மாசனம் ஏறிய சிவராஜ சன்னதாலங்கிறதாகியும். அப்ப அதை எதுக்குள்ள தந்து வைக்கிறாங்கன்னா சிற்ஸ்வரூபனைக்குள் சொரூபம் அது சின்னதுன்னு நினைச்சிடாத அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, கலிப்பவக்கடை அழிபடுத்திட தலையும் நடவு நிலையராகவும் ஆதி அந்த மும்மான நீதி மீந்தவச்சோதி கண்மலைத்தாயாகிய எங்களின் நாயகம் அவர்கள் இங்கூறும் பண்டிதர்க்கெல்லாம் அதிபண்டிதராயும் கற்றோருக்கெல்லாம் அதிகற்றோராயும் கல்லாதவர்களுக்கெல்லாம் கல்லாதவர் போன்றும் வீணர்களுக்கு என்றும் காணாதவர்களாய் விளங்கும் அன்பர்களுக்கெல்லாம் உடம்புகும் தெய்வமாய் வம்பர்க்கு வாழாயும் நண்பர்க்கு நாயகமாயும் தொண்டர்க்கு தொண்டராயும் ஏழைகளுக்கு ஏழை போன்றும் ஜெயித்து மதிப்படையலாம் என்று வருபவர்களுக்கு என்றும் ஜெயித்தற்கரிய நெஞ்சார் எதிரியை போன்றும் அவரவர் உருவத்தினை அதிக தெளிவுபடுத்தி பிரதிபிம்பமாக காட்டும் தெய்வ கண்ணாடியாய் நின்று விளங்கி கொண்டிருக்கும் பழமை திருவசனம். அப்ப வார்த்தைகளின் சொரூபம் அப்படின்னு தெய்வம் முதல்ல சொன்னாங்களே, அந்த வார்த்தைகளின் சொரூபம் தான். என்ன சொன்னாங்க, நின்று விளங்கி கொண்டிருக்கும் பழமை. ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அது தேவனாய் இருந்தது, அது தேவனோடு இருந்தாங்க. இங்க அதான் சொன்னாங்க, நின்று விளங்கி கொண்டிருக்கும் பழமை திருவசன தரிசனில் இருந்து வரும் தெய்வ தீபமாகிய எங்கள் நாயகம் அவர்கள். யார் அவங்க? முதல்ல போயிடும். சுயம் பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது அஞ்சாம் என்னும் திமிரத்தால்
குருடா இருந்த எங்களுடைய கண்களை ஞானம் என்னும் மஞ்சனச்சாகையால் திறந்த தேசிகேந்தரே, தேவருடைய திவ்ய திருவடி கமலங்களுக்கே நமஸ்காரம். அப்ப அந்த பிரம்மஸ்வரூபமானது நம் கண்காண எழுந்தருளி இங்கு ஓசை கொண்ட நடனத்தை இட்டிருந்தது. அதை கண்டவர்கள் அனந்தர்கள், அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த அவர்களை நம்ம சிநேகம் பண்ணி அவர்கள் கையில எந்தெந்தெல்லாம் இந்த பிரம்மஸ்வரூபம் உரையாடியதோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த நிகழ்நிலையானது ஏற்படுத்தி தருதுன்னு சொல்லி நம்ம நிறைய இதை பயன்படுத்தணும்னு சொல்லி இந்த முத்தி பேருரை தொடரும். நல்லது. நமஸ்காரம். நமஸ்காரம். சிவலவன் இருக்க மாதிரி தெரியுது. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நாம ஒரு அதாவது நாம எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் நம்ம சன்னதியில நம்ம ஆலயத்துல அந்த பாத பூஜை அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் சொல்லுவோம். சுயம் பிரகாச நித்தியானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது அஞ்ஞானம் என்னும் திமிரத்தால் குருடாய் இருந்த எங்களுடைய கண்களை ஞானம் என்னும் மஞ்சன சுவாகையால் திறந்த தேசிகரே, தேவதேவருடைய திவ்ய திருவிடை கமலங்களுக்கே நமஸ்காரம் அப்படின்னு நம்ம இந்த மந்திரத்தை நம்ம அடிக்கடி நம்ம ஆலயத்துல நம்ம எல்லாரும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த சொரூபத்தை பத்தி தான் மாமா இன்னைக்கு பிரம்மஸ்வரூபம் அப்படின்றத ரொம்ப தெளிவா ஆங்காங்கே இருந்து மற்ற இதுல இருந்து நம்ம இதுல இருந்து சொல்லும் போது மிகவும் நம்மளுக்கு அது ரொம்ப சுவைபட இருந்தது. அதாவது சொரூபம் அப்படின்னா நம்ம ஒரு மாமா அடிக்கடி சொல்லுவாங்க, பொருள் அப்படின்னா அது கண்ணுல பார்க்கக்கூடியது, கையில தொட்டு உணரக்கூடியது அப்படின்றாங்க. அப்ப சொரூபம் அப்படின்னா அது ஒரு உருவம். அந்த உருவத்தை பிரம்மஸ்வரூபம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுவே ஆதி. அந்த ஆதிதான் இருந்தது அப்படின்றத நம்ம யமவாதையை தடிக்கும் எந்திரத்துல இருந்து அழகா நமக்கு தெரிஞ்ச பாட்டு அடிக்கடி நம்ம படிக்கிற பாட்டு அதுல இருந்து நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. மாறாது இருக்க வந்த மறையோன் சொருவம் இது, அழியா சிறப்புடைய ஆண்டோன் சொருவம் இது, என்றும் இருக்க வந்த ஈசன் சொருவம் இது, அழித்து விடாதே என்று அறைந்தேன் உலகினுக்கே அப்படின்றத நம்ம தெய்வங்கள் நமக்காக அந்த யமவாதையை தடுக்கும் எந்திரம் அப்படின்னு அவங்களுடைய ஆட்சி மாட்சியை இந்த பாடல்கள்ல நமக்கு விரிவாக விளக்கியிருப்பாங்க. அப்போ அந்த சொரூபம் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம அழியாத உடல், அந்த சொரூபம் அந்த அழிஞ்சு போற உடலுக்குள்ள இருக்கு அப்படின்றத அந்த பிரம்மஸ்வரூபம் நமக்குள்ளதான் இருக்கு அப்படின்றத தான் மாமா இன்ன நேரைக்கும் நமக்கு அதனுடைய பாடல்கள் இருந்தும் மான்மியத்திலிருந்து மிக அழகா எடுத்து காட்டினாங்க. அது எத்தனை பக்கம்னு சொல்ல நானும் தேடி பார்த்தேன், கண்டுபிடிக்க முடியல. அந்த கேட்குற மாதிரி இருக்கு நம்மளுக்கு. அந்த இது வித்து மாமாவுக்கு பிடித்த சப்ஜெக்ட். மாமாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா வித்துனா ஒரு விவசாயினா அந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப விருப்பமா பேசுவாங்க. அந்த வகையில் நாமும் இப்போ அதை நம்ம தொடர்ந்துக்கிறோம். அப்போ அந்த வித்தில்லா வித்து தான் மொழிகளின் சொரூபம். யாரு அப்படின்னா மொழிகளின் சொரூபம் யார் அப்படின்னா நம்ம தெய்வங்கள் தான் மொழிகளின் சொரூபமா இருக்காங்க. அந்த மொழிகளின் சொரூபத்தினாலதான் நம்முடைய இந்த அழிந்து போற உடலை அழியாத ஒரு உடலாக மாற்றுகின்ற சொரூபமாக பிரம்மஸ்வரூபமாக நமக்குள் நமது தெய்வமர்கள் வீட்டிற்கார்கள் இருந்து கருணை பொங்க நம்ம வாரி வழங்குகிறார்கள் என்பதை மிக சிறப்பா பல்வேறு இடத்துல இருந்து மாமா நமக்காக இது சொன்னாங்க. அந்த சாணார்குல நாயகத்துல இருந்தும் சொன்னாங்க, தாதிகளை சேர்ப்பதற்காக வருவாங்க. காண்பாய் என் மகனே அப்படின்றாங்க. காட்டிவிக்கும் சொருவமதை கன்றியிரு என் மகனே அப்படின்னு என்றதையும் நமக்கு எடுத்து காட்டினாங்க. அதுக்கடுத்து மொழிகளின் சொருவமாக ஜோதிகளின் சொருவமாக நமது பாட்டையார்கள் இருந்தார்கள். அவங்களுடைய உடலை தொடுவதற்கு தெய்வமகள் 12 வருடம் கழித்து தான் அந்த ஜோதி உடலை தொட்டார்கள் அப்படின்றத நம்ம மான்மிய சரீரத்திலிருந்து அதை நமக்கு நினைவுபடுத்தினார்கள். அப்ப தெய்வத்தை போய் தெய்வம் அவங்க தொடுறதுக்கே 12 வருஷம் இருந்தாங்கன்னா நம்ம மாமா சொன்ன மாதிரி நம்ம இப்ப வந்தவொடனே சபையில சேர்ந்தவொடனே உடனே போய் தொட பார்த்தா எப்படி முடியும்? டக்குன்னு தெய்வம் அவங்க திருப்பாதங்களை இழுத்துக்குருவாங்க அப்படின்னுவாங்க, கையை தொட போனோம்னா எடுத்துக்குவாங்க அப்படின்னாங்க. அப்ப 12 வருஷம் காத்திருந்ததை எப்படி அந்த பிரம்மஸ்வரூபம் நம்ம இப்ப வேதத்தின் வாயிலாக நம்ம மாமாக்கள் சொல்றது நம்ம மனக்கண்ணால நம்முடைய தெய்வம் திருவுருவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். நம்ம அம்மாக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்றத அந்த பிரம்ம ஸ்வரூபம் அப்படின்றத இன்னைக்கு நமக்கு அதை சொன்னாங்க. அந்த சொல்லறிய நால்வேதம் அங்க மாறும் துலங்க அப்படின்னா இங்க எங்க துலங்குது அப்படின்னா இங்கதான் துலங்குது அப்படின்றதையும் நமக்கு எடுத்து காட்டினாங்க. தெய்வம் அவர்களும் நமக்கு அதை சிறப்பாக நம்ம எல்லோரும் அந்த பிரம்மஸ்வரூபத்தை வேண்டி பணிந்து
அந்நாட்டுக்குரிய வித்தாக மாறுவோம் என்று கூறி நமது முத்தியப்பொருளை அடுத்த வாரமும் நம்முடைய புதுக்கோட்டை நிகழ்ச்சி சபையில் வாரந்தோறும் தொடரும் என்பதை கூறி, இந்த வகையில் நமக்கு சிறப்பாக அந்த பிரம்மஸ்வரூபத்தை நமக்கு நினைவு கொள்ள வைத்த மாமா அவர்களுக்கு இந்த புதுக்கோட்டை நிகழ்நிலை சபையில் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு நாம் இந்த வகையில் நம்முடைய இந்த முத்தியப்பெருரை தொடருமாக. நமஸ்காரம். வணக்கம் பற்றி பண்ணிடலாம் அம்மா. நல்லது. முத்தி பூர்ணம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமுகவான் சாலை ஆண்டவர்களே முக்தி பாலிக்கு இந்நாட்டிலிங்கே யமபடரை மாற்றும் இறைவா போற்றி. நல்லது மாமா. இருங்க, சிவகுலம் குரல் மாதிரி கேட்டுச்சு. சோழன் இருக்கீங்களா? டைம் இருக்கு. நீங்க பெரும்பாலும் அத சொல்லிட்டீங்க. மாமாவுக்கு நமஸ்காரம், எல்லோருக்கும் நமஸ்காரம். அதுல ஒரு பகுதி என்ன அப்படின்னா, மாமா தொடங்கும் பொழுது சுயம் பிரகாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. சுயம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு பொருள் வந்து தெய்வம் மட்டும்தான். ஏன்னா மற்றது எல்லாம் வந்து அதுல இருந்து உருவானதுதான். எல்லாம் உண்டாக்கப்பட்டது, உண்டாக்கப்படாதது, அதாவது அனாதி அப்படி, அதுக்கு வந்து முடிவும் இல்லை தொடக்கமும் இல்லை அப்படிங்கிற ஒரு பொருள் எது அப்படின்னா அது தெய்வம் தான். அப்போ அதுதான் வந்து சுயம். அதுக்குதான் அந்த பிரகாசம் உண்டு. பிரகாசத்தை உருவாக்குனதே அதுதான். அப்போ இந்த பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு மாமா எடுத்துக்கிட்டாங்க. அது பிரம்மமாகத்தான் இருந்தது. அந்த அனாதியானது பிரம்மமாகத்தான் இருந்தது. அது வந்து நமக்காக ஒரு சொரூபம் எடுத்து வந்தது. அதை குறிப்பிடும் பொழுது பிரம்மஸ்த கூடத்து பிரம்ம அரூபரே பிரம்மஸ்வரூபராய் பேருலகோர் உய்ய அப்படின்னு நம்ம வந்து அந்த பாடல் நம்ம படிக்கிறோம். அதுல தெளிவா சொல்லிடுறாங்க, அந்த ஆதியிலே உருவாக்கப்பட்ட அந்த பிரம்மமானது அது சொரூபமாக, சொரூபம் அப்படின்னா என்னன்னா ஒரு உருவோடு எடுத்து வர்றது. அப்போ எதுக்காக அவங்க எடுத்து வரணும் அப்படின்னா, பிரம்மஸ்வரூப இதயமேதுகிரி அரசு தவசமாலாயும். அப்போ பிரம்ம எதுக்கு சொரூபம் எடுக்குது அப்படின்னா, இதயத்துல ஏறணுமே, ஒவ்வொருடைய அந்த இருதய கமல வாசனாக மாறுறது அப்படின்னா பிரம்மம் பிரம்மமாகவே இருந்தா முடியாது. அப்போ அதுக்கு வந்து ஒரு பெருங்கருணை. அது வந்து பெருங்கருணை வந்து எல்லாரும் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இது தனிப்பெருங்கருணை அப்படின்னாரு வள்ளலார். ஏன் அப்படின்னா படைத்த இறைவனே வர்றாங்களே, அப்ப இதுவரை வந்த கருணை வந்து கருணைன்னு சொல்லலாமா, அது பெருங்கருணைன்னு சொல்லலாமா அப்படின்னா இல்ல, அது தனிப்பெருங்கருணை அப்படின்னாங்க. அப்போ இதயமேதுகிரி அரசு தவசமாலாக அவங்க இறங்கி வரணுமே. மால் அப்படின்னா உருவம் கொண்டதுக்கு பேர் தான் மால். உருவம் திருமால் அப்படின்னா அந்த இறை சொரூபமானது 10 அவதாரங்களாக நமக்கு வந்தது வந்து திருமால் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது போல பிரம்மஸ்வரூப இதயமேதுகிரி அரசு தவசமாலாயும் சுத்தாவிசித்து வித்தானமுத்து ஒத்தை உருவாயும் அணுவினுக்கு அணுவாகவும் அகண்டம் அனைத்தினுக்கும் விளக்கிவிடும் அகண்டமாயும் அந்த மான்மிய பகுதியில வருது. அதுல வண்ண வண்ணமாக அந்த அரூபத்துல இருந்த அந்த இறை சக்தியானது எப்படி வந்து நம்மளுக்கு வந்து எப்படி எல்லாம் விளங்குது அப்படிங்கறத அந்த மான்மிய பகுதியில பார்த்தா தெரியும். மாமாவுடைய முத்திப்பேரை மிக சிறப்பா இருந்தது. அதெல்லாம் தொட்டு காமிச்சது ரொம்ப அருமையா இருந்தது. மாமா நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம்.